بسم الله الرحمن الرحيم. பெருமைமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நோன்பில் நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு அளவுக்கு அதிகமான நன்மைகளை தருவதற்கு அவன் ரெடியா இருக்கான், காத்திருக்கான். குறிப்பாக இந்த மாதத்தில் ஏன் ஜக்காத்து கொடுக்க சொல்லுவாங்க அப்படின்னா, ஜக்காத்து வருடத்திற்கு ஒரு முறை இங்க எப்ப வேணாலும் கொடுக்கலாம். ஏன் நோன்புல ஜக்காத்தை கொடுக்க சொல்றாங்க அப்படின்னா, இதுல ஒன்றுக்கு பல நூறு மடங்கு நன்மைகள் அதிகமாக தரப்படுங்கிறனால அந்த டைமை நோன்புல வச்சுக்கிறங்க அப்படின்னு. அப்ப இதே போன்று இந்த நோன்பில் நாம செய்யக்கூடிய சதாக்கா போன்ற தர்மங்களுக்கு அல்லாஹ் எந்த அளவிற்கு அதனுடைய நன்மையை கொடுக்குறான் அப்படின்னா, நிறைய வரலாறுகள்ல சம்பவங்கள்ல நம்ம பார்க்கலாம். நாம எவ்வளவோ தர்மங்கள் செய்யறோம், ஆனா அதெல்லாம் அல்லாஹ் இடத்துல கபூலியத்தாவுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்குள்ளேயே இருக்கணும். அப்பதான் எப்படியெல்லாம் நாம நியத்து வச்சு ஹுஷியோட கொடுத்தா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தர்மமாக செய்யணுங்கிறத நம்ம முயற்சி எடுக்க முடியும். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரிலாம் கிடையாது. ரொம்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக அன்றாட உணவுக்கு கூட சிரமப்படக்கூடிய ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க தான். அவங்க செஞ்ச ஒரு தர்மத்தை அல்லாஹ் அப்படியே பார்த்து பூரிச்சு போய் குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான். என்ன அந்த தர்மம் அப்படின்னா, அவங்க ஒரு 3 நோன்பு வைக்கிறாங்க. 3 நோன்பு வச்சுட்டு நோன்பு துறக்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு ஒரு ரொட்டி துண்டு, கணவனுக்கு ஒரு ரொட்டி துண்டு செய்கிறாங்க. அதான் அவங்கள்ட்ட உள்ள வசதி. அப்ப அந்த சமயத்துல, அந்த நோன்பு துறக்கிற சமயத்துல வீட்டு வாசல்ல ஒரு மிஸ்கீன் அம்மா எனக்கு சாப்பிட ஏதாச்சும் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப உடனே என்ன செய்யறாங்க, இருக்கிறதே 2 தான், நமக்கு 1 போதும், ஆனா அந்த மிஸ்கீனுக்கு 1 போதுமான்னு தெரியாத 2ஐயும் கொடுத்துருவோன்னு கொடுத்துட்டாங்க. 2வது நாள் அதே மாதிரி நோன்பு வச்சு நோன்பு துறக்கிறதுக்கு ரொட்டி செய்யறாங்க. அப்ப ஒரு யத்தீம் நிற்கிறார், இந்த மாதிரி பசிக்குது அப்படின்னு. இதே போலயே அவங்க என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு 1 போதும், ஆனா அந்த யத்தீமுக்கு 1 பத்துமா என்னன்னு தெரியல, 2ஐயுமே கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு வெறும் தண்ணியை குடிச்சிட்டு நோன்பு திறக்கிறாங்க. 3வது நாள் ஒரு கைதி, அப்பதான் அவர் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியாகி உணவுக்கெல்லாம் சரியான இது இல்லாமல் மெலிஞ்ச உடம்போட நிற்கிறாரு. அப்பயும் அதே மாதிரி கேட்குறாரு, கொடுத்துட்றாங்க. ஆனால் இதை கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கிறத நமக்கு கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன் இது அல்லாஹ்க்கு பிடிச்சிச்சு? இன்னா நகாஃபு மின் ரப்பினா ஜஸா, அதாவது அவங்க என்ன ஜஸாவும் வலா ஷுக்கூரா, அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு இந்த உணவை கொடுப்பதெல்லாம் நீங்க என்னை புகழணுங்கிறதுக்கோ நீங்க எனக்கு நன்றி செலுத்தணுங்கிறதுக்கோ நான் என்ன செய்யல, கொடுக்கல. அல்லாஹ்விடத்துல நான் முக்கியத்துவம் பெறணுங்கிறதுக்கு தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பேரமிக்கவர்களை, இதுல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, தர்மங்கிறது ரொம்ப சைலண்டா செய்யணும், செஞ்சுட்டு நம்ம சைலண்டா இருக்கணும். இதுதான் நமக்கு சிறந்தது. ஆனா பகிரங்கமா தர்மம் செய்யறது மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. அது ஏன் அப்படின்னா, அப்பதான் மற்றவங்களும் பார்த்து கொடுப்பாங்க அப்படின்னு. நம்ம அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு பெருமை வந்துடும். அதனால யாருக்கும் தெரியாம நம்ம மறைமுகமா செய்யறதுங்கிறது எனக்கும் என்னுடைய அல்லாஹ்க்கும் தான் தெரியும். இடையில அவர் இதே ஒரு புது ஆளா இருந்தா அவருக்கு நம்ம அறிமுகம் இல்லை, அப்ப இன்னும் இதா இருக்கும். அந்த மாதிரி இப்படி நம்ம கொடுக்கறதுக்கு நம்மளை பழக்கிக்கிறணும், நம்மளை முயற்சி செய்யணும். எது செஞ்சாலும் என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய ஃபோகஸ்ல நான் எப்படி கிட்ட நெருங்குறது, இதுதான் நம்மளுக்கு நோக்கமா இருக்கணும். பேரமிக்கவர்கள் ஒரு சின்ன ஒரு வரலாறுல உள்ள ஒரு சின்ன ஒரு சம்பவம். ஒரு மன்னர் ஒருத்தர் என்ன செய்யறாரு அப்படின்னா, தான் ஊர்ல ஒரு பெரிய மஸ்ஜித் கட்டணும்னு நினைக்கிறார்.
கட்டும்போது அவர் சொல்லிட்டாரு, இது எத்தனை கோடி ரூபாய் செலவாகுனாலும் ஏன் செலவுல நான் தான் கட்டுவேன், யாரும் 5 காசு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, சொந்தமா அவர் காசையே போட்டு ஒரு பெரிய மஸ்ஜித் கட்டுறாரு. கட்டினா இது பல காலங்கள் இப்படியே கட்டட வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. கட்டட வேலை முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச கையோட அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த மஸ்ஜிதுக்கு அவருடைய பேரை வைக்கிறார். அந்த மஸ்ஜிதுக்கு அவருடைய பேரை வச்சு பள்ளிவாசல் திறப்புலாவ என்ன செஞ்சாச்சு, முடிஞ்சு. அப்ப அவர் போய் நைட்ல படுக்கிறாரு, ஒரு கனவு காண்றாரு. என்ன கனவு அப்படின்னா, அந்த மஸ்ஜிதுல அவருடைய பேர் எழுதப்பட்ட இடத்துல ஒரு பெண்ணினுடைய பேர் எழுதியிருக்கு. டக்குன்னு என்ன செய்யறாரு, காலையில எந்திரிச்சு அவங்க வேலையெல்லாம் கூப்பிட்டு, இந்த மாதிரி நான் ஒரு இது பார்த்தப்பா போய் பார்த்துட்டு வாங்க, பேர் எதுவும் மாத்திருக்கா, யாரும் எதுவும் மாத்திட்டாங்களா போய் பாருங்க அப்படின்னா, ஆட்கள்லாம் போய் பார்க்குறேன், இல்லை உங்க பேர் தான் இருக்கு அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2வது நாள் படுக்கிறாரு, இதே கனவே வருது. அந்த பேர் இருக்கிற இடத்துல வேற பெண்ணுடைய பேர் இருக்கு. அப்பயும் திருப்பி அவர் பார்க்க சொல்றாரு, இல்லை உங்க பேர் தான் இருக்கு. 3வது நாள் அந்த கனவு வருது. அல்லாவுடைய கனவு அப்படின்னா, அல்லாஹ் நம்மள்ட்ட ஒரு செய்தி சொல்ல நினைக்கிறான் அப்படின்னா 3 தடவை காட்டப்படும். ஷைத்தானும் இந்த மாதிரி முயற்சி செய்வான். ஆனால் ஷைத்தான் காட்டக்கூடிய கனவு 3 நாள் வராது, 2 நாள் தான் வரும். 1 நாள் வரும் அல்லது 2 நாள் வரும். 3 நாள் வந்துருச்சு அப்படின்னா அல்லாஹ் நம்மளை வலியுறுத்துறான்னு அர்த்தம், இதை செய். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்க சொல்லும் போது இந்த மாதிரி 3 தடவை தான் கனவு வந்துச்சு. அப்ப அல்லாஹ் நமக்கு ஒரு உத்தரவு இடுறான் அப்படின்னா அது 3 தடவை வருங்கிறது குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்பட்டது. அப்ப இந்த 3வது நாள் அவர் பார்க்கிறாரு, அந்த பெண்ணுடைய பேர் தான் இருக்கு. அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்ப 3வது நாள் அவரே பார்க்கிறாரு மஸ்ஜிதுல, இல்ல அவர் பேர் தான் இருக்கு. அப்ப அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய வேலையாட்களை பூரா கூப்பிட்டு, இந்த பேர்ல உள்ள பெண்மணி எங்க இருந்தாலும் நீங்க கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடுறாரு. அப்போ அவங்க அப்படியே ஒரு 2-3 நாள் அப்படியே சர்ச் பண்றாங்க. கடைசியில ஒரு பெண்மணியை கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு அவர் இந்த பார்த்த கனவை சொல்லிட்டு, நானே இந்த பள்ளிவாசலுக்கு முழு செலவையும் போட்டு கட்டினேன், நீங்க ஏதாவது இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு கல்லு மண்ணோ அல்லது ஏதாச்சும் ஒரு பொருள் எனக்கு தெரியாமையாச்சும் நீங்க கொண்டாந்து போட்டுக்கிட்டு போனீங்களா அப்படின்னு கூப்பிட்டு கேட்கிறாரு. இல்லையே அரசரே, அப்படிலாம் நான் செய்யலையே, நீங்க யாரையுமே காசு போட வேணாம்னு சொல்லிட்டீங்க, நானே போட போறேன்னு சொல்லிட்டீங்க. இல்லை நீங்களும் போடணும்னு சொன்னா கூட என்கிட்ட போடுறதுக்கு காசு இல்லை, அந்த அளவுக்கு தான் நான் வசதியோட இருக்கேன், நான் என்ன செஞ்சேன், நான் ஒண்ணுமே செய்யலையே. இல்லை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னோடனே அவங்களுக்கு இந்த ஆரம்ப காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் நினைவு வருது. என்ன அப்படின்னா, இந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கு முன்னாடி அந்த அரசரிடத்துல உள்ள யானை குதிரைகள் இதையெல்லாம் வச்சு வேலை வாங்கியிருக்காங்க. மரம் கல்லெல்லாம் வச்சு கட்டி இழுக்கிறது, கொண்டாந்து போடுறது. அப்ப அந்த வேலை முடிஞ்ச உடனே அந்த குதிரைகள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு முன்னாடி மரத்துல கட்டி கடந்திருக்கு. அப்ப இந்த பெண்மணி அந்த வழியா போகும்போது அந்த குதிரைக்கு தண்ணி தாகம். அது என்ன செய்யுதுன்னா, அது கட்டி இருக்கிறதுனால தூரத்தில் இருக்கிற வாளியில போய் தண்ணி குடிக்க முடியல. அது முயற்சி செய்யுது, ஆனா குடிக்க முடியல. இதை அந்த பெண்மணி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு என்ன செய்யறா அப்படின்னா, அந்த தண்ணி வாளியை இழுத்து அந்த குதிரை கிட்ட வச்சுட்டு போயிருக்கா. இதை தான் நான் செஞ்சேன், இந்த பள்ளி கட்டின இடத்துல நான் செஞ்ச ஒரு வேலை இதுதான் அப்படி. அப்ப பெருமுக்கில இந்த ஒரு செயல் அல்லாஹ்க்கு பிடிச்சது. பாருங்க, அது அந்த பெண்மணி கொண்டு வந்த தண்ணியும் இல்லை, அதுக்கு இந்த தண்ணியை இழுத்து வச்சு அந்த குதிரைக்கு தாகத்திற்கு ஒரு உதவி செஞ்சது. அல்லாஹ்க்கு பிடிச்சதுனால அல்லாஹ் என்ன சொல்றான் அந்த அரசன்ட்ட, நீ எவ்வளவு வேண்டாலும் காசு போட்டு இந்த பள்ளிவாச கட்டி இருக்கலாம், ஆனா ஒரு உயிர் தாகித்த போது இந்த பெண்ணு தான் இந்த இடத்துல நடந்த குறைய என்ன செஞ்சா, நிறைவேற்றி அந்த பாவத்தில் இருந்து அந்த ஜீவனுக்கு தண்ணி கொடுக்க உதவுனா, இதுதான் எனக்கு பிடிச்சது இந்த இடத்துல, அதனால அந்த பெண்ணுடைய பேரை பள்ளிவாசல்ல போடு அப்படின்னு. பேரமிக்கிற பாருங்க, ஒருத்தர் கோடி கோடியா கொட்டி பள்ளிவாசலை கட்டி என்ன ஒரு சின்ன ஒரு சம்பவம், அது ஹுஷுவா அல்லாவுக்காக வேண்டி. ஏன்னா இறக்கப்படுவதுங்கிறது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும். மனிதர்கள் இல்லை, ஒரு சின்ன ஜீவராசியை பார்த்து
நம்ம அல்லாஹ் வந்து இறக்கப்படுன்னு சொல்றான். அதுதான் மனிதத்தன்மை. அப்ப நம்ம ஒரு தர்மம் செய்யறோம் அப்படின்னா உண்மையான அந்த உள்நோக்கத்தோட நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்விடத்தில் பலவிதமான ஏற்றங்கள் இருக்கு, அவனுடைய அங்கீகாரம் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களாக இந்த நோம்புல மட்டும் இல்லை, மற்ற ஏழைய காலங்களிலும் நாம மரணிக்கிற வரைக்கும் இப்படிப்பட்ட உள்ளம் கொண்டவர்களாக வாழ அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு உதவி செய்வானாக. வாலஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.